ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் மிஸ்மராஸ் ப்ரொடக்ஷன். நான் உங்கள் விஜய் அமிர்தா. ஸோ இங்கிலீஷ் பேச தெரியலனா நம்ம வேல்யூ குறைஞ்சிருமா? இது ஒரு மெயின் கொஸ்டினா வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான திரைப்படம் தான் இங்கிலீஷ். ஸோ இந்த படத்தில் இங்கிலீஷ் பேச தெரியாதவங்களுக்கு எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதோட வேல்யூ என்னன்னு இந்த திரைப்படத்தில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. 2012 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இங்கிலீஷ். இதோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீமேல் டேரக்டர் கௌரின்றவங்க தான் வந்து இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் லீடாக யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ரீதேவி மேம் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஒன்லைன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஒரு ஹோம் மேக்கர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி வந்து ரன் பண்ணிருக்காங்க தான். அந்த கேரக்டர் நேம் வந்து சாஷி. ஸோ இவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, இவங்க வந்து இங்கிலீஷ் பேச தெரியல, இவங்க எப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்ற ஒரு முழு கதை தான் இந்த திரைப்படம் வந்து கொண்டு போகுது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாஷி இவங்க வந்து ஒரு ஹோம் சின்னதா வீட்டில் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஹோம் டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து வீட்டிலே இருக்கும்போது வந்து அவங்க ஃபேமிலி இவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, லைக் பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் ஈவன் அவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒரு பொண்ணு எப்படிலாம் ட்ரீட் பண்ணா அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளா அவங்க வீட்டிலே எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுறது, இன்னொரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஒன் லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல. அவங்க கூட இருக்க எல்லாருமே வந்து எஜுகேட்டட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் எஜுகேட்டட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, எனக்கு வந்து பிடி மீட்டிங் இருக்குன்னு அவங்க அப்பாவால அந்த ஒரு டேல வந்து வர முடியாது. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சாஷி நீ போயிட்டு வானோடனே அவ வந்து இல்ல நான் அம்மாவால கூட்டிட்டு போக மாட்டேன், நீ வரதா இருந்தா வா, இல்லை நான் வந்து லீவுன்னு சொல்லிடுறேன், என் அப்பாவுக்கு வந்து ஒர்க் இருக்கு, என் அம்மா உடம்பு சரியில்லை அப்படி சமாளிச்சிடணும்னு அம்மா வந்து திட்டிடுவாங்க. ஏன் நான் வந்தா அவனுக்கு என்ன அசிங்கமா போயிடுமோ அப்படி இப்படி திட்டிட்டு ஒரு டைலாக் கொஞ்சம் சொல்லுவாங்க, எனக்கு வேணா இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம் பட் பேரண்ட்ஸோட மீனிங் என்ன எனக்கு தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த பொண்ணு கூட்டிட்டு போகும்போது ஒரு மாதிரி தயங்கி கூட்டிட்டு போவா. என் அம்மா வந்து நார்மலா சாரி கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, நார்மலா தானே இருப்பாங்க. இந்த ஒரு மூவி ஃபுல்லாவே லைக் இப்படிதான் இருக்கும், ரொம்ப நார்மலா பொறுமையா கொண்டு போயிருப்பாங்க ஒரு ஸ்டோரியா. அவங்க வந்து லைக் அந்த ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து தயங்கி கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டா. அப்புறம் இன்னொரு பேரண்ட் வந்து பேசும்போது கூட அவ ஃபாஸ்டா கூட்டிட்டு போயிட்டு ஹெச்ஓடி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து அவர் வந்து இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஹை எஜுகேட்டட் ஸ்கூல்வாங்களே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் மாதிரி எல்லாருமே வந்து இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க பேச. அவங்க சொல்லிட்டு என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும், அது கூட ரொம்பவே தெரியாது, நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெச்ஓடியுமே வந்து ரொம்ப அழகா வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. தமிழ்லயே பேசிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருப்பாங்க. பட் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம அம்மா ஏன் இப்படி பண்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கிளாஸ்லயே டாப்பர், நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு, எல்லாத்துலயுமே ஒரு பெஸ்டா இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டே இருப்பா, நான் வந்து என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கு அதுக்கு வந்து கேட்பாங்க, நான் எதுக்கு என் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும், என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், என் அப்பா ஓகேன்ட்டார். அவர் சொல்வார், இல்ல நீ உன் அம்மா கிட்டயுமே கேட்கணும், அப்பதான் இது ஓகே ஆகணும்னே. ஓகே தானே. அவங்க ஆட்டோல போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்கும். ஏன் இப்படி இருக்கு அம்மா, ஏமா நீ தமிழ்ல பேசுற, அவர்கிட்ட கேட்டா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு எஸ் நோ அப்படி ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, பேசி எனக்குமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஆகுது, எனக்கு அசிங்கமா இருக்கு பண்ணி பண்ணதுன்னு. ஆக்சுவலா உங்க அம்மா எதுவுமே பண்ணிருக்கவே மாட்டாங்க. அவர் தமிழ்ல பேசுனாங்க, ரெண்டு பேரும் தமிழ்ல பேசுனாங்க. ஓகே நல்லா படிக்கிறா என் பொண்ணு, ஓகேவா அப்படிதான் கேட்டா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி, நம்ம அம்மா இப்படி பேசுறாங்களே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு வீட்டுக்கு வந்து கோச்சிக்கிட்டு பேச மாட்டா. அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆழமா உள்ள வந்து ஹர்ட் ஆயிடும். இங்கிலீஷ் பேச தெரியலன்றதுக்காக வந்து என்னோட பொண்ணு வந்து என்னை கூட கூட்டு போகும்போது வந்து அவமானமா பாக்குறாளா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த படத்துல வந்து ஈவன் ஒரு லாங்குவேஜ் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தெரியலன்னா எதுக்கு ஒரு பீப்புள் வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்றாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷாட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து என்னன்னா, நீ எதுக்கு இந்த பிசினஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு சும்மாவே இருக்கல, நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அப்ப அவ சொல்லுவா, எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் இந்த ஒரு லட்டு செஞ்சு நான் எல்லாருக்கும் கொடுக்கறது தான், நீங்க அதே வந்து இது மாதிரி பண்றீங்களே. ஸோ இந்த ஒரு படத்துல வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருக்காங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து எனி டைம் மீட்டிங் கம்பெனி பிஸியாவே இருப்பாரு, இவங்களுமே வந்து லைக் பிசினஸ் அது வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது நான் ஷேர் பண்ணணும், இன்னைக்கு நான் வந்து டெலிவரி பண்ண இடத்துல வந்து எனக்கு வந்து பாராட்டினாங்க, எது சொன்னாலுமே அவர் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. மீட்டிங் பசங்க அப்படியே இருப்பாரு, அவங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இன்செக்யூரிட்டி ஃபீல் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். பிளஸ் அவங்க யாருமே வந்து என்ன சொல்ல கூட கண்டு கூட மாறாங்க. பட் இவங்களுக்கு எல்லார் மேலே பாசம் அதிகம், எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்க அன்பை வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க சமயத்துல தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் வருது. ஸோ சாஷியோட ரிலேட்டிவ்ல வந்து கல்யாணம் நடக்க போகுது ஒருத்தவங்களுக்கு, பட் நியூயார்க்ல நடக்க போகுது. அப்படி இருக்க ஒரு டைம்ல தான் வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க அப்பாலே அந்த பொண்ணாலே போக முடியல. ஃபர்ஸ்ட் சாஷியை வந்து போலாம் முடிவு பண்றாங்க. பட் அவங்க வீட்டுல என்ன சொல்றேன்னா, உனக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களே அந்த ஊர்ல சர்வை பண்றது வந்து கஷ்டம், நீ எப்படி
வந்து போகுவ அப்படின்றப்ப வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து போறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போறாங்க. ஓகே, ஏர்போர்ட்ல என்ன கேட்டா என்ன சொல்றது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் விசிட்டிங் திஸ் கண்ட்ரி, நம்ம என்ன சொல்றது, அக்காவோட மேரேஜ் சொல்லணுமா இல்ல சிஸ்டர் வெட்டிங் சொல்லணுமா, ஒரு மாதிரி வந்து பயத்துல ப்ரிப்பேர் ஆயிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் ஃபிளைட்லயே வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேற பயமா இருக்கு, இதுவா இருக்கு. அவங்க அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அதெல்லாம் போட்டு ஃபிளைட்ல எடுத்துட்டு போகும்போது வந்து பிடிச்சிருவாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ற அவங்களுக்கு புதுசுல. ஸோ அது ஒரு அழகா நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதேவி மேம் இந்த திரைப்படத்துல, ரொம்ப யதார்த்தமா. அப்படின்றப்போ அந்த ஃபிளைட்ல உட்காந்து இருப்பாங்க. அப்போதான் இந்த ஃபிளைட்ல ஒரு முக்கியமான ஒரு கேமியோ ஒருத்தர் வருவாரு, அஜித் குமார் அவர்கள் வந்து இந்த ஒரு கேமியோல வந்து வருவாரு. வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க, இப்போ சப்போஸ் உங்க தண்ணி வேணும்னா மேல இருக்க பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. ஹேர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது 2 பேர்கிட்டயே அந்த கார்ஸ் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபிளைட் லேண்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் சொல்லிடுவாரு, இந்த இடத்துல நீங்க இறங்கினீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம், இந்த ஊர்ல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்லி கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரிலேட்டிவ் வந்துருவாங்க, கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஊரை சுத்தி காட்டுறாங்க. ரொம்ப நல்லாவே இந்த படத்துல நிறைய தமிழ் ஆக்டர்ஸ்மே அங்கங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ மெயினான கேமியோ யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அஜித் குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த சீன் வந்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க சாஷி. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பஸ்ல வந்து ஒரு போர்டுல வந்து எழுதி இருக்கும், 4 வீக்ஸ்க்குள்ள நாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக் கொடுப்போம் நம்பர் இருக்கும். இவங்க வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க சிஸ்டர் வந்து கலாய்ப்பாங்க, எப்படி 4 வீக்ஸ்க்குள்ள ஒரு மனுஷனால வந்து இங்கிலீஷ் கத்துக்க முடியும், அது ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் ஃபேக் காசு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ சாஷி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்பரை வந்து நோட் பண்ணிப்பாங்க, மைண்ட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இது வந்து இங்கிலீஷ் டியூஷன் அப்படி கேட்கும்போது அந்த ஒரு ஆப்போசிட் ரொம்ப ஃபாஸ்டா பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் லிட்டில் பிட் பொறுமை அப்படின்றப்போ பேசி அவங்க வந்து நியூயார்க்கு வந்து புதுசு, அப்படிப்பட்ட ஊர்ல அவங்க வந்து அவங்க சேர்த்து வச்சிருந்த மணிலாம் அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு அன்னைக்கு யாருக்குமே தெரியாம ஜாயின் பண்ணிடுவாங்க. அது கரெக்டாக ஈவினிங் டைம்ல 4 to 6 சம்திங் ஈவினிங். ஆனால் இங்க வெளியே காணாம போயிடுவாங்க. போறப்போ வந்து இங்கிலீஷ் டியூஷன் ஜாயின் பண்றப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒருத்தரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது வந்து சொல்றாங்க, லைக் என்ன நான் வந்து லட்டு பண்றேன் அது பண்றேன்னே. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பேர் வைக்க, அது வந்து ஆண்டர்பிரனர்ஸ். என்னன்னா ஓனா அவங்க பிசினஸ் பண்றவங்க பேரு தான் அந்த நேம். அவங்களுக்கு அதுவே தெரியல, நான் ஓனா பிசினஸ் பண்றேன்னா ஓ இது ஒரு நேம் இதுவா, எனக்கு இதுவே தெரியாம இருக்கே, அப்ப நானும் வந்து ஒரு பிசினஸ் உமன் தான் சம்திங். அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பெருமையா இருக்கு. இது வரைக்கும் அந்த ஊர்ல இந்தியாவில இருக்கவங்க யாருமே அப்படி சொன்னதே கிடையாது. இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது வந்து ஓ அப்படியா சரி அவர் வந்து அது கலாய்க்க நக்கலா பண்றாரு தாண்டி அவர் எந்த விஷயத்துலயுமே அவங்க ஒய்ஃப் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு, அதுதான் சொல்லவே மாட்டாரு. தென் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இது இன்செக்யூரிட்டியா இருக்கும், என்னடா ஹஸ்பண்டுமே இப்படி சொல்றாரு அப்படின்னு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்புறம் போக போக அவங்க 2 பேரும் வந்து இங்கிலீஷ் பழகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ண போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேப்பச்சினோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வாயில வரல. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு காஃபி அந்த ஒரு லேடி வந்து டென்ஷன் ஆகி இந்த மாதிரி வந்து அந்த காயின்ஸ் சில்லறை இதெல்லாம் வந்து அவங்க எடுக்கும்போது கீழே விழுந்துடும். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிடும். காஃபி எடுக்காம ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாய் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வராரு, இதுதான் நீங்க ஆர்டர் பண்ண காஃபி கொடுத்துட்டு போயிடுவாரு. போயிட்டுக்கு அப்புறம் அதே பர்சன் தான் வந்து இவங்க வந்து அந்த இங்கிலீஷ் டியூஷன்லமே வந்து மீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவருமே வந்து ஏதோ பிரெஞ்சு நாட்டுல இருந்து வந்து இங்க வேலை பார்க்கறாரு, பட் இங்கிலீஷ் தெரியாம இங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு சாஷி மேல பிடிச்சிருக்கு. பட் சாஷி வந்து ஆல்ரெடி மேரிட், அவங்களுக்கு 2 கிட்ஸ்மே இருக்காங்க. சாஷிக்கு பெருசா அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா எனக்கு தேவை ஒரு மரியாதை, பிளஸ் நான் நல்லா இங்கிலீஷ் பேசணும், பிளஸ் அப்பதான் வந்து என் வீட்டுல இருக்கவங்க என்ன மதிப்பாங்க, நானே என்னோட குழந்தைங்க கிட்ட பேச முடியும் அப்படின்ற மைண்ட் செட்ல இவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த இங்கிலீஷ் டியூஷன்ல வந்து இவங்களுக்குள்ள நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. 2 பேரும் மாத்தி வந்து வேர்ட்ஸ் அழகா கத்து பேசிட்டே இருக்கும்போது வந்து அவங்களோட தங்கச்சி இருக்காங்களே அவங்க வந்து பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்பாங்க, என்னக்கா ஃப்ரெஞ்சா இங்கிலீஷா எந்த டியூஷன் போறேன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படி கேட்குறப்ப யார்கிட்டயுமே சொல்லாத, கொஞ்சம் அப்புறம் அவங்க சுச்சுவேஷன் எல்லாமே சொல்லுவாங்க, நான் அப்படி இப்படி இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கணும்னே. அது தங்கச்சியுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க அக்காவோட வெட்டிங் வர போயிட்டே இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ஸ் எல்லாம் வந்து ஊர்ல இருந்து வந்துருவாங்க. அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா, ஐயோ ஹஸ்பண்ட் வேற இருக்கா, நான் எப்படி ஏமாத்திட்டு போக போறேன் அப்படின்ற விஷயம் வந்து இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம். அப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, இவ வந்து லட்டு செய்யறதுக்காகவே பிறந்திருக்கா, அவர் எதுக்காக பிறக்கலாம் பெருமையாவும் சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு பொண்ணை வந்து கீழ்த்தனமாவும் பேசுற மாதிரியே இருக்கும். பட் இந்த இடத்துல அவர் வந்து நீங்க என்ன நினைப்பீங்க, பாராட்டுறாரா இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கீழ்த்தனமா பேசுறா? பட் அவங்க ஒய்ஃப் ஃபேஸ் எல்லாம் மாதிரி லட்டு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. தென் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பழகிட்டே இருக்கும், நிறைய கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கவங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு மீட்ல வந்து உங்க தங்கச்சியை வந்து கூட்டிட்டு போயிட்டு இதுதான் என் சிஸ்டர் சொல்லி காமிக்கும் போது எல்லாரும் ஃப்ரெண்டாக நம்பர்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ உங்க தங்கச்சி என்ன பண்ணுவோம், அந்த இங்கிலீஷ் டியூஷனுக்கு ஒருத்தர் கால் பண்ணி டேபிள்ல வச்சு அவங்க என்னென்ன பேசுறாங்க எல்லாமே லிசன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க அந்த கல்யாணம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க போன்ல காதுல வச்சு கிளாஸை கவனிப்பாங்க. இதை கேட்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் இவங்களாம் வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ண போவாங்க. ஒரே டென்ஷனா இருப்பாங்க. ஏன் டென்ஷனா இருப்பாங்க பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ல வந்து அவங்க பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு டிராஃப்ட் புக் மாத்தி ஏதோ உங்க அம்மா வச்சுட்டு போயிடுவாங்க. இவர் மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது கத்திட்டே இருக்கா, என் புக் எங்க அது எங்க இருக்கு தெரியுமா, ஏன் இந்த மாதிரி பண்ண கத்திட்டே
இருக்கும் போது வந்து இல்லம்மா உன்னோட டேபிள்ல ஃபர்ஸ்ட் இதுல தான் நான் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோன்னு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஏன் நீங்க வச்சோடனே இல்ல நான் வச்சேன், அதுல என்ன இருக்கு, நான் படிக்க மாட்டேன், பயப்படாதோடனே உனக்கு படிக்க தெரிஞ்சா தானே அப்படின்னு உங்க அம்மா வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க ஒரு மாதிரி. அவளுக்கு இன்னும் அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க காஃபி ஆர்டர் பண்ணும்போது அவ்வளோ பர்ஃபெக்டா சூப்பரா ஆர்டர் பண்ணுவாங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு நீ சூப்பரா இங்கிலீஷ் பேசுற, நீ ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, அவ்வளோ நீட்டா பேசுறோம், அப்படியா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கணும், அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட்ஸ் சரி நம்மளால படிக்க முடியுது அப்படின்றப்ப அவங்க அந்த இங்கிலீஷ் மேல இருக்க ஒரு ஆர்வம் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த லாஸ்ட் ஷார்ட்க்கு வராங்க. என்னன்னா வந்து கல்யாணம் நடக்க போது, அவங்களுக்கு ஃபைனலா ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் அவங்களால அட்டன் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வந்து அந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த லட்டு செஞ்சு கொடுக்கணும். அவங்க தான் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் தான் வந்து லட்டு ஸ்நாக்ஸ்ல நான் தான் வந்து ரிட்டன் கிஃப்டா வந்து பண்ணுவேன் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குறுக்க ஒரு அவங்க பையன் வந்து இடிச்சிடுவான். லட்டுலாம் கீழே கொட்டி வேஸ்டா போயிடும். திருப்பி அவங்களுக்கு செய்யறதுக்கு டைம் வேணும். இந்த இடத்துல அவங்களால அந்த இங்கிலீஷ் டியூஷன் போக முடியாது, கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் பொண்ணா போந்துட்டேன், எனக்கு இப்படிதான் இருக்கணும், எனக்கு ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அந்த ஸ்நாக் மேக் பண்ணிட்டே இருப்பாங்க. மேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அழுதுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க இங்கிலீஷ் டியூஷனுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்க அந்த இடத்துல. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசிட்டு இருக்கும் போது வந்து இவங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி பார்ப்பாரு, என்னது ஃப்ரெண்ட்ஸா எப்படின்னு அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாக்கிட்டே பேசிட்டு இருக்கும் போது வந்து இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஷார்ட் ஒன்று லாஸ்ட்ல வச்சிருப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த அவங்க அக்காவோ சம்திங், அவங்க அக்காவோட பொண்ணு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னொரு நியூயார்க்ல இருக்க ஒரு பர்சன் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து இங்கிலீஷ், இவங்க வந்து தமிழ்னால கல்யாணம் பண்ண இருக்கும்போது ரெண்டு பேரும் மிக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசினா எல்லாருக்கும் காமன் லாங்குவேஜ் எல்லாருக்குமே புரியுன்றதுக்காக எல்லாருமே எழுந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ இப்படி மீட் பண்ணேன், எனக்கு என் சிஸ்டர் எனக்கு இப்படி முறை சம்திங் எல்லாருமே அவங்க பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து சாஷி வந்து பேச வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து தடுத்து ஒழுங்கா பேச மாட்டா, நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க ஹஸ்பண்ட் தட்டி விட்டுட்டு அவங்க எழுந்து இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. அவ்வளோ சூப்பரா வந்து பொறுமையா அழகா வந்து பேசுவாங்க. பேசுனப்ப எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கா பார்ப்பாங்க, எப்படிடா இது வாய்ப்பே இல்லையே, அப்படி எல்லாருமே ஷாக்கா பார்த்து எல்லாருக்குமே ஒரு கை தட்டிட்டு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து அவங்க பொண்ணு கிட்ட சொல்லுவான், அதான் அவங்க கிட்ஸ் கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் நீ அம்மா கிட்ட பார்த்து பேசு, உன்னை விட சூப்பரா இங்கிலீஷ் பேசுறா, பார்த்து பேசு, இதுக்கப்புறம் அவங்களோட மிஸ்டேக் சொல்றேன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேஸ்லாம் மாதிரி இப்போ நம்ம அம்மாவும் வந்து இங்கிலீஷ் பேசுறாங்களே. இந்த படத்தோட மெயின் கோர் என்னன்னா எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுதான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன பேசிக்கா தெரியுமோ தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு லாங்குவேஜை வச்சு இன்னொருத்தவங்களை வந்து மரியாதை கொடுக்காம இருக்கிறது, அவங்க வேல்யூ குறையுது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சரியில்லை. ஏன்னா இந்த ஸ்டோரியில வந்து அப்படி கொண்டு போயிருப்பாங்க. ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி உமனை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, அது அஃபெக்ட் பண்ணனால தான் அவங்க இங்கிலீஷே கத்துக்கிட்டாங்க. அது கத்துக்காம இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு சர்வை பண்றதுக்கு தமிழ் இருக்கு, ஓகே. பட் நமக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீடு தான் கத்துக்கலாம், பட் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு லாங்குவேஜ் தெரியல அவங்க வேல்யூ குறைச்சிக்க கூடாது அப்படின்றது வந்து அவ்வளவு சூப்பரான படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு நீட்டா பண்ணியிருப்பாங்க. இந்த கௌரின்றவங்க தான் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் டைரக்டர். ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கரெக்டா தெரியுமோ அவ்வளவு நீட்டா வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் வந்து ஓடிடில இருக்கு, யூடியூப்ல கூட இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். திஸ் இஸ் மிஸ் மாஸ் ப்ரொடக்ஷன். நான் உங்கள் விஜய் அமிர்தா.